ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய ஒரு டீடைல் கொஸ்டின். ஸோ இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல வந்து புக் பேக்ல ரோமன் லெட்டர் 8ல கொடுத்திருப்பான். தேர்ட் கொஸ்டின் எப்படி கொடுத்திருப்பான்? டெடியூஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஃபோர்ஸ். இல்ல ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கொண்டு வரணும். ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷனை டெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். எதை யூஸ் பண்ணி? நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி. அப்ப நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷனை கொண்டு வரணும். சோ இப்படி டைரக்டா கேட்கலாம். இல்லனா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அதாவது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனோட ஸ்டேட்மெண்ட்டையும் அதோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்கலாம். இல்லையா? அல்லனா prove that F is equal to ma. F is equal to ma. ஆக்சுவலி வந்து இதுதான் ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இப்படி கேட்கலாம். prove that F is equal to ma. F equal to ma ங்கறத ப்ரூவ் பண்ண. இப்படி கேட்கலாம் ஒரு क्वेश्चन. இல்ல இப்படி கேட்கலாம். equation of a force using Newton's second law of motion. இல்ல அப்படினா explain Newton's second law of motion. சரியா? இப்போ 10th பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து क्वेश्चन சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சோ அதனால இதே ஆர்டர்ல தான் கேட்பாங்க. சரி. ஓகே. அப்ப இதுதான் நம்ம கொண்டு வர போறோம். ஆனா எதை யூஸ் பண்ணனும்? நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன். என்ன ஃபார்முலா? ஸ்டேட்மென்ட் என்ன? Force is directly proportional to rate of change of momentum. rate என்ன? அமௌண்ட் கிடையாது. ரேட்ங்கிறது வந்து டைம். அதாவது டைமை பொறுத்து மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு பாடி ஆர் ஒரு ஆப்ஜெக்ட்டோட மொமெண்டம், தமிழ்ல உந்தம்னு சொல்லுவாங்க, மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். இதை யூஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்க போறேன். ஒரு ஆப்ஜெக்ட். see this is one object. ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லையா? ஆப்ஜெக்ட்டோ இல்ல உங்க புக்ல இருக்கிற மாதிரி பாடி அப்படின்னு கொடுத்திருப்போம். சரி. சோ இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். இப்ப the object which is moving in a straight line. இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுது. அப்ப அதோட இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பைக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பீடு இருக்கும். அதான் இனிஷியல் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் வித் டைரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல ஒரு டைரக்ஷன்ல தான் உன்னால போக முடியும். அதனாலதான் ஸ்பீட் வித் டைரக்ஷனால வெலாசிட்டி. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி எடுத்த உடனே 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியாது. நிறைய ஆக்சலரேஷன் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப்டர் எ டைம் இன்டர்வல் இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அந்த பைக்கோட ஸ்பீட் வித் டைரக்ஷன் ஐ மீன் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பார்த்திருப்பீங்க. அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லையா? சோ the body which is moving initially the mass of the body அந்த தொடக்கத்துல மூவ் ஆகும்போது ஆப்ஜெக்ட்டோட மாஸ் வந்து m, இனிஷியல் வெலாசிட்டி u. after a time t ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த மாஸ் பாடி இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப மாஸ் the same mass அப்படின்னு சொல்லலாம். ஆனா velocity வந்து v சேஞ்ச் ஆகுது. இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. this is ஃபைனல் வெலாசிட்டி. இது வந்து என்னது? இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம். ஓகே? எஸ். சோ இத பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்ப அந்த இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி மாறுது, எப்ப அந்த ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம பைக்ல போயிட்டு இருப்போம். நமக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பயங்கரமா ஒரு ஃபோர்ஸ் அடிக்கும். பார்த்திருப்பீங்க இல்லையா? 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா அதே 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எதிர்த்தாப்புல ஒரு காத்து அடிக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். சோ அது 60 கிலோமீட்டரா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம போகக்கூடிய ஸ்பீடும் ஆப்போசிட்ல வரக்கூடியதும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பேலன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப பேலன்ஸ் ஃபோர்ஸ்ல என்ன ஆகாது? நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஆனா இந்த ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாம போகக்கூடிய ஸ்பீட், அதாவது நம்ம ஃபோர்ஸை விட ஆப்போசிட்ல வந்து வரக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப அது பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா? அன்பேலன்ஸ். இதை பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அடிக்கும். ஆப்போசிட்ல இருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் அடிக்கும் இல்லையா? சோ இது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். இந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னால தான் இந்த வெலாசிட்டி என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஓகே. எனிவே சோ அப்ப நம்ம பாப்போம். சோ அப்ப இந்த இனிஷியலா வந்து இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதோட மொமெண்டம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எழுதுறேன் பாருங்க. இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் எ பாடி. initial momentum of a body.
மொமெண்டம் அப்படின்னா என்ன? மொமெண்டம் அப்படின்னா தமிழ்ல உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். நோட்டேஷன் வந்து p. ஃபார்முலா என்ன? ஏன்னா மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு என்னலாம் இருக்கு? மாஸ் இருக்கு, இல்ல எத்தனை கிலோகிராம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மாஸ் இருக்கு, அதே மாதிரி வெலாசிட்டி இருக்கு, ஸ்பீட் வித் டைரக்ஷன். அதான் மாஸ் இன்டு வெலாசிட்டி, அதுதான் மொமெண்டம், உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தள்ளும் போது அந்த ஆப்ஜெக்ட் மூவிங்ல ஸ்பீடா போகுது இல்லையா? அதான் மொமெண்டம் கண்டிப்பா இருக்கும். ஆனா தொடக்கத்துல அதோட வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி, சோ அதனால mu அப்படின்னு சொல்லுவோம், pi இனிஷியல் மொமெண்டம். சரி, அடுத்து ஃபைனல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் எ பாடி என்ன ஃபார்முலா? pf, ஃபைனல் மொமெண்டம். ஜெனரல் ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ ஃபைனல் மொமெண்டம்னா என்ன வெலாசிட்டி வரும்? ஃபைனல் வெலாசிட்டி. மாஸ் வந்து சேம் தான். இங்க ஸ்டார்டிங்ல மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி 5 kg இருக்குன்னா இப்போ the same 5 kg. ஸ்பீடு மட்டும் தான் மாறி இருக்கு, ஐ மீன் வெலாசிட்டி மட்டும் தான் மாறி இருக்கு. சோ அப்ப இனிஷியல் மொமெண்டம், இது ஃபைனல் மொமெண்டம். அப்ப எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருச்சு அத கண்டுபிடிக்கணும். therefore change in momentum of a body, எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? change in momentum, சேஞ்சுக்கு லெட்டர் என்ன போடுவாங்க அப்படின்னு இப்படி போடுவாங்க, சேஞ்ச் டெல் இந்த மாதிரி போடுவாங்க, சேஞ்ச் இன் மொமெண்டம். சோ உங்களுக்கு சில புக்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப ஸ்டார்டிங்ல வந்து நீங்க டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. தொடக்கத்துல உன்னோட நீ டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 0. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு வர. சோ இந்த இடத்துல இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 2 கிலோமீட்டர். அப்ப எவ்வளவு வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண, எவ்வளவு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணீங்க? இந்த மேக்ஸிமத்துல இருந்து மினிமத்தை மைனஸ் பண்ணீங்க. 2 - 0 = 2. அப்ப 2 கிலோமீட்டர் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருச்சு? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணா தெரிஞ்சிரும் இல்லையா? அப்ப இத கீழ எழுதிக்கிறேன். சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அப்ப என்னது? இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபைனல் mv மைனஸ் mu. இதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே, இது இருக்கட்டும். வேற ஈக்குவேஷன் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். 1 2 this is 3. ஓகே, இருக்கட்டும். எதுக்காக இந்த மொமெண்டம் கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? சேஞ்ச் இன் மொமெண்டம். இது நீங்க போடாட்டல ஒண்ணு இல்ல, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு அவங்க லெட்டர், இந்த லெட்டர் போட்டுருக்கான், dp போட்டாலும் போதும் இல்லையா? ஓகே, சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கட்டும். எஸ், இப்படி போட்டுப்போம், dp சேஞ்ச் இன் மொமெண்டம் அதே மாதிரி இருக்கட்டும். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். எதுக்காக இந்த மொமெண்டம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நியூட்டனோட செகண்ட் லாவை யூஸ் பண்ணி தான் நான் ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அப்ப நியூட்டனோட செகண்ட் லால என்ன இருக்கு? இந்த இருக்கு இல்லையா, மொமெண்டம்ங்கிற நோட்டேஷன் இருக்கு, சேஞ்ச் இன் மொமெண்டம். சோ அதுக்காக தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். சோ எனிவே இனி அதை அப்ளை பண்ண போறேன். நமக்கு தெரியும் பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். சரியா? சோ இது நீங்க எழுத அவசியம் கிடையாது, புக்ல இல்ல, வேண்ட தேவைப்பட்ட எழுதினா போதும். ஓகே, எஸ், நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன ஃபார்முலா? force is directly proportional to rate of change of momentum. அதாவது டைம் சேஞ்ச் ஆகும்போது மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ அது எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? ஃபோர்ஸ்க்கு. இனி இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சைன், இது ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் சொல்லுவாங்க. அதை ஈக்குவல் சைன் இன்ட்ரோ듀ce பண்ணும்போது here we need to put one constant. இது உங்களுக்கே தெரியும், கிராவிடேஷனல் ஐ மீன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ல நம்ம அந்த கான்ஸ்டன்ட் போட்டுருப்போம். அப்ப ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ஈக்குவலா மாத்தும் போது என்ன கொண்டு வரணும்? ஒரு கான்ஸ்டன்ட் k into dp by dt. இந்த k என்ன? kங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்க்கு ஒரு பேர் இருக்கு. ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலா இந்த கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்ததனால இந்த கான்ஸ்டன்ட்க்கு பேரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஓகே, in all system units, system of units, எந்த system of units இருந்தாலும் சரி, நிறைய system of units இருக்கு இல்லையா? cgs சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், then mks மீட்டர் கிலோகிராம் செகண்ட், fps feet பவுண்ட் செகண்ட். சோ இந்த மாதிரி நிறைய யூனிட் சிஸ்டம் இருக்கு. சோ எல்லாத்துலயுமே k யோட வேல்யூ என்னது? 1. அப்படி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா f is equal to k யோட வேல்யூ 1 into dp change in momentum என்னது? mv minus mu by time. ஓகேவா?
yes. So அப்ப 1 into something the same. இது எப்படி எழுதுறேன்? F is equal to 1 into the same தான். இதுல எது காமனா இருக்கு? m வெளிய எடுத்துட்டா v minus u by t. வேணா இது equation number 4 னு வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் நான் இத கொண்டு வரணும் இல்லையா? ஓகே, நமக்கு தெரியும். We know that. நமக்கு தெரியும். என்ன தெரியும்? ஆக்ஸலரேஷனுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? பட் ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லுவீங்க. வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். அதே மாதிரி ஆக்ஸலரேஷனுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? velocity by time. இல்லையா? அது change in velocity by time படிச்சிருக்கீங்க. change in velocity by time. அப்ப change in velocity னா என்ன? v minus u. அதான் v minus u. change in velocity. Final velocity minus initial velocity இல்லையா? by t. ஓகேவா? இந்த ஆக்ஸலரேஷனுக்கு என்ன லெட்டர்? a. அப்ப a க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? v minus u by t அல்லது v minus u by t க்கு பதிலா a. அப்ப இந்த v minus u by t க்கு பதிலா a இந்த இடத்துல போட போறேன். இதுல in equation number 4. இங்க எழுதிப்போமா? இந்த இடத்துல எழுதிப்போம். in equation 4 சொல்லுங்க பாப்போம். f is equal to m into v minus u by t, that is nothing but acceleration. So இதுதான் வந்து ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன். நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரைட்? இது ஒரு டீடைல் கொஸ்டின். ஓகேவா? தேங்க்யூ.